Hello viewers, welcome back to our channel Sissy Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவியும் நம்ம செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அதில் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அதுதாங்க அதனுடைய டேஸ்ட்டையே வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. அந்த 2 இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கனை வாஷ் பண்ணிட்டு அதில் நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க 1/2 kg சிக்கனில். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம இஞ்சியையும் பூண்டையும் சமமான அளவில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம ரெசிபி செய்யும் போது உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ சிக்கனுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அது 1/2 hour அந்த டைம் பீரியடில் நம்ம இதுக்கு தேவையான ஆனியன்ஸு, தக்காளி, டொமேட்டோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம வாசனைக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். பட்டை 2 இன்ச்சு, ஏலக்காய் 3, கிராம்பு ஒரு 6 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு அந்த வாசம் வந்ததுக்கப்புறமா இதில் நாம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த ஸ்டேஜில் இதில் இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை நம்ம 2ஆக வெட்டி சேர்த்துக்கலாங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எவ்வளோ வெங்காயம் எடுத்தோமோ அதுக்கு அளவுக்கே ஈக்குவலான அமௌண்ட் தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 தக்காளி நம்ம ரஃபாக சாப் பண்ணால் போதுங்க. ரொம்ப மைனூட்டாக பொடியாக அறியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி மசியறதுக்காக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுங்க. லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா தக்காளி நசுக்கி விட்டோம்னா நல்லா மசிஞ்சு இதாகிடுங்க. தக்காளி நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலேயும் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம். அது சிக்கனில் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இது நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டோட இது அடியில் சீக்கிரமாக பிடிச்சிரும். நம்ம அப்படியே கிளறாமல் விட்டுட்டோம்னா அதனால கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து இதில் நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கலருக்காக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்க்க போகிறேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த கலருக்காக. அது காஷ்மீர் சில்லியில் பார்த்தீங்கன்னா காரம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. ஜஸ்ட் அது கலருக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறது தாங்க. காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும் அதை ஆட் பண்ணோம்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நம்ம ஒரு 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு இது மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடலாங்க. சிக்கன் ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாங்க. பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம மீடியம் சைஸில் போட்டோம்னா சீக்கிரமாக வேகிறதுக்கும் சீக்கிரம் வெந்துடுங்க.
இப்போ வந்து இதில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து வேக விட போகிறேங்க. சிக்கனே ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடும், இருந்தாலும் இது கூட நான் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை வந்து நான் ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக விட போகிறேங்க. 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து வெந்துடும் நமக்கு. ஆனால் நம்ம 10 மினிட்ஸ் ஒரு டைம் வந்துட்டு எடுத்து ஒரு டைம் வந்து பிரட்டி விடணுங்க. இப்போ மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இது வேகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. சிக்கனை வந்து நான் ஒரு டைம் பிரட்டி விட்டுட்டேன். திரும்ப வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குங்க. எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரேக் ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எப்படி நமக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூனும் அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு போட்டு விட்டு இதை கிளறி விட்டு ஆஃப் பண்ணிங்க தீந்துச்சுங்க. அடுத்து இது லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம மல்லித்தலை வந்துட்டு மேலே வந்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றீங்க இல்லை ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறேன். அதனால நான் வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வாட்டரியாக இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிசி குக்ஸ் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.